ஓகே, இப்போ லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங்ல இந்த டாட் மார்க் பண்ண இடத்த இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ மார்க் பண்ண இடத்துலயே ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இங்க டாட் பிடிச்சிருக்கிறது நல்லாவே தெரியும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் டாட் பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இங்கேயும் டாட் பிடிச்சாச்சு, இங்கேயும் டாட் பிடிச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேல வச்சு எப்பயும் போல ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கில் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளாத் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா பெல் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். 2 டைம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ எந்த இடத்துல ஷார்ப்பாக எட்ஜு டேர்ன் ஆகுதோ அந்த இடத்துல நீடில் நிறுத்திட்டு டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கிளாத்து கட் பண்ணி எடுத்துடலாம். டாப் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ வந்து லைனிங்கை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங்கை டர்ன் பண்ணும்போது இங்க உங்களுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆல்ரெடி டாட் பிடிச்சது. இப்போ ஃபினிஷிங் நீட்டா நமக்கு வெளியில தெரியும். இப்போ மெயின் ஃபேப்ரிக் மேல ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து நெக்ஸ்ட் ரிமைனிங் பிளேஸ் எல்லாத்தையும் சுத்தியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ கீழே பாட்டம்ல டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பேக் போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சு நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்கில் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங்கை டோன் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு 2 கிளாத்தையும் ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆப்போசிட் சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே பாட்டமில் டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, டாப்பில் வந்து எனக்கு பார்டர் இருக்கிறதுனால நான் வந்து கீழே ஃபோல்ட் பண்ணல. உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி. ஸோ பேக் போர்ஷனோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் போர்ஷனோட நல்ல பக்கமும் இந்த மாதிரி ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ சீம் அலவன்ஸ் விட்டோமோ அதில் டபுள் டைம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஷோல்டரும் ஸ்டிச் பண்ணி
2 டைம் கண்டிப்பாக ஸ்டிச் போடுங்க, அப்போ தான் ஸ்டிச் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சுட்டு பாட்டமில் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைனிங்கை டர்ன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டோட்டலாகவே லைனிங்கை பேக் சைட் திருப்பி நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் அகைன் இன்னொரு ஸ்டிச் பக்கத்தில் நான் போடுறேன். நெக்ஸ்ட் பேக் சைட் டர்ன் பண்ணி லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டையும் ஓரத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயும் கீழே பாட்டம் வந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்டர் வருதுன்னா 2 ஸ்லீவோட பார்டரும் ஒரே ஹைட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைனிங் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு டாப் ஸ்டிச். நெக்ஸ்ட் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் சேம் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச். நெக்ஸ்ட் பேக் சைட் டர்ன் பண்ணி ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பஃப் ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு பஃப் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ பஃப் ரெடி பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலோடைய லென்த் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தால் நம்ம ஸ்லீவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், பஃப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்து ஷோல்டருக்கு நேராக ஸ்லீவோட சென்டர் வர மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமும் ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஒன்றா மீட் ஆகணும். இப்போது ஷோல்டர்லேருந்து ஒன் சைடு ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணும்போது 2 பக்கமும் நமக்கு ஈவனாக ஸ்லீவ் வந்து அட்டாச் ஆகும். ஸோ ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஷோல்டர்லேருந்து ஆப்போசிட் ஆர்ம் ஹோலுக்கு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு சென்டர்லேருந்து ஆர்ம் ஹோல். ஸோ 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடில் ஸ்லீவ் எடுத்துகிட்டு அதையும் இதே மாதிரி சென்டர்லேருந்து ஒன் சைடு ஆர்ம் ஹோல், சென்டர்லேருந்து ஆப்போசிட் சைடு ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டூ டைம்ஸ் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போது சைடு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸ்லீவில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே அப்படியே ஒரு கர்வ் எடுத்து வரும். ஸோ 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லிட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்படியே டர்ன் பண்ணி 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
ஸோ இந்த இடத்துலலாம் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம் 1.5 இன்ச் கேப்பில். டர்ன் பண்ணி 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 இன்ச்சு எங்கே விட்டுருக்கோமோ அந்த சைடில் தான் அடுத்தடுத்த ஸ்டிச் நம்ம போடணும், உள்ளே போடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து ஸ்லிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒன் சைட்லேருந்து ஸ்டிச்சை வந்து டபுள் டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஏ ஷேப்பில் நமக்கு வந்து ஸ்லிட் கிடைக்கணும். ஸோ ஃபோல்டிங் ப்ராப்பராக பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஸ்லிட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல நீடியில் கொண்டு வந்து நிறுத்திட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட் போங்க. இந்த மாதிரி. இப்போ இன்னொரு சைடும் டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீடியில் உள்ளே வச்சு டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு வரும். ஸோ ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே சைடில் ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிட்டுக்கிட்ட வந்து ஒரு டர்ன் எடுத்து இன்னொரு சைடு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு ஸ்லிட்டும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லிட் ஓப்பன் எங்கே வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே வாங்க. ஸ்லிட்டு ஓப்பன் ஆகிற இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடியில் இறக்கி ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே நீடியில் டர்ன் பண்ணி அப்படியே கீழே இறங்கி வரணும். ஸோ ஸ்லிட்டு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், அப்போ தான் அது பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அதோட பார்டரில் இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்லிட் வரைக்கும் வந்துட்டு நீடியில் இறக்கிட்டு ஆப்போசிட் சைடு. ஸோ இதுதான் இதோட ஃபினிஷிங். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நாட் வச்சுக்கலாம். ஸோ டாட் குர்த்தி இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பக்காவாக கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து லூஸாக போடக்கூடாது, டைட்டாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக வரும். ஆம் ஹோல் கிட்ட எந்த ஒரு லூஸும் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கிளாஸில்